வணக்கம் மக்களே, நான் உங்கள் சிக்ஸ் ஃபேஸ். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா வெந்தயக்கீரை கூட்டு அதாங்க செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதான் வெந்தயக்கீரை. இதை கிள்ளி உருளைக்கிழங்கு கடலை பருப்பு போட்டு இஞ்சி பூண்டு வெங்காயம்லாம் போட்டு கூட்டு வைக்கணும். தேங்காய் திருவி போடணும். கடலைப்பருப்பு போட்டு உருளைக்கிழங்கு போடணும். கடலைப்பருப்பும் உருளைக்கிழங்கும் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கணும். முதல்ல மூடி போட்டு ஒயிட்டு போட்டு ஒரு 5 விசில் வர்ற மாதிரி வேக வச்சுக்கணும். இதை மருந்து இல்லாத தொட்டியில் விதைச்சி இது முளைச்சி வந்துருக்குது. இந்த கீரையை கிள்ளி கூட்டு வைக்க போகிறேன் நான். வெந்தயக்கீரை அழகான வெந்தயக்கீரை தலை இருக்குது. இது மாதிரி நீங்களும் தொட்டிலேயே போட்டு வீட்டில் வச்சிருக்கலாம். ஆனால் மழையிலலாம் வைக்கக்கூடாது, நகலில் தான் வச்சு வளையணும். வாங்க இதை போய் செய்யலாம். நம்ம கையில் எடுத்து போட்டு வளர்க்கலாம். இது வேற வரைக்கும் கிள்ளிடணும். இதை கிள்ளி நுறுங்க அரிஞ்சிக்கலாம். அப்புறம் இந்த கீரையை கொஞ்சம் நல்லா அலசி எடுத்து வச்சுக்கணும். சுத்தமாக இதை தண்ணி எடுத்துக்கலாம். இதை அரிஞ்சு எடுத்துக்கிட்டோம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. பூண்டு போட்டுக்கலாங்க. வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கலாங்க. நல்லா கொஞ்சம் வதங்கின பிறகு வெங்காயத்தை போட்டு நல்லா வதங்கட்டுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோடனே கீரையை போடணுங்க. கீரையை போட்டு வதக்கணுங்க. கீரை வதங்கின உடனே தக்காளி போடலாம். தக்காளியெல்லாம் போட்டு வதக்கி தான் போடணும். இதை வதக்கிட்டு உருளைக்கிழங்கு போடலாங்க. உருளைக்கிழங்கை போட்டு தண்ணியில் 2 திருப்பி பருப்பு போடலாங்க. கடலைப்பருப்பு, உருளைக்கிழங்கு, கீரை கூட்டு உப்பு போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக மிளகா பொடி போட்டுக்கலாங்க. போட்டு ஒரு திருப்புங்க. உருளைக்கிழங்கு, கடலைப்பருப்பு, வெந்தயக்கீரை கூட்டு
பருப்பு வேக வச்ச தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. கூட்டு ரெடிங்க. கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டுக்கலாங்க. அப்படியே கொச்சு வேகட்டும், கொஞ்ச நேரம் வேகட்டும். நல்லா கொதிக்குது பாருங்க. கொதிச்ச உடனே நல்லா திருப்பணும். இது வெங்காயம் கொஞ்சம் வேகணும். கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்குங்க, கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கிட்டங்க. மூடி போட்டு கொதிக்கிறதுக்கு 2 வரமிளகா கிள்ளி வச்சுக்கலாங்க. இப்போதும் இதை வந்து கலரி விட்டுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் வேகணும். உப்புலாம் கரெக்டாக இருக்குதுங்க. இன்னும் கொஞ்சம் வேகட்டும். மூடி சரியான பக்குவத்துக்கு வந்துடுச்சுங்க. அது நல்லா வெந்து போச்சு. இதில் வந்து தேங்காய் திருவில் போடலாம். தேங்காய் திருவை போட்டு கலரி கொடுத்துட்டுங்க. இதை தாளிச்சிக்கலாம். வானலை வச்சு கொஞ்சம் நெய் போட்டுக்கலாங்க. கூட்டை இருந்து நெய் போட்டு தாளிச்சா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நெய் போட்டுக்கினேன். நெய் காஞ்சிடுச்சுங்க. கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு பொரிட்டுன்னு வரமிளகா போட்டுக்கலாம். செவந்துடுச்சுங்க. எடுத்து கூட்டில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இட்லி, தோசை, சாதம் எல்லாம் வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம். தலை தலைன்னு இருக்கு. இப்போ பாருங்கள் கூட்டு. இந்த கூட்டுக்கு தோசை வச்சு சாப்பிட போகிறேங்க. இது என்ன கூட்டுன்னு கேட்டிங்கன்னா எங்கள் அம்மா செஞ்சதுங்க. அதாவது வெந்தயக்கீரை, கடலைப்பருப்பு, உருளைக்கிழங்கு அதை போட்டு தான் கூட்டு வச்சாங்க. இது சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கெல்லாம் நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம வந்து தோசையில் தாங்க சாப்பிட போகிறேன். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். சூப்பரான கூட்டுங்க இது. அதே நேரத்தில் மூலிகை கூட்டுன்னு சொல்லுவாங்க இதை. ஏன்னா வெந்தயக்கீரை வந்து மூலிகையில் வந்து வரக்கூடிய ஒரு கீரைங்க அது. சூப்பர், ரொம்ப அருமையாக இருக்குங்க. சூப்பர் கூட்டுங்க.